சிறு வணிகர்களுக்கு குறுங்கடன் சேவை குறித்த தகவல்களை வழங்கும் நோக்கில் அரசாங்க நிதி நிறுவனங்கள் நேரடியாக களத்திற்கு செல்ல வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ள நிலையில் 13வது மலேசிய திட்டம் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மற்றும் பேரா சுஜாத்ரா 2030 ஆகிய திட்டங்கள் குறித்த கருத்தரங்கு ஒன்றை பேரா இந்தியர் வர்த்தக சபை இன்று ஏற்பாடு செய்தது. இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் தங்களின் வணிகத்தை மேம்படுத்திக் கொள்ள அரசாங்கம் வழங்கி வரும் வாய்ப்புகள் குறித்து இந்த கருத்தரங்கில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் நாட்டின் தற்போதைய பொருளாதார மாற்றங்களும் அரசின் புதிய கொள்கைகளும் தொழில் முனைவோருக்கு உருவாக்கும் வாய்ப்புகள் குறித்து கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்களுக்கு புன்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் விளக்கமளித்தார். பேரா இந்திய வர்த்தக சங்கம் அவங்க இன்னும் கூட முயற்சி எடுத்து குஸ்காப் கூட இணைந்து எக்ஸ்போஜர் ப்ரோக்ராம், கன்சல்டேஷன் ப்ரோக்ராம், ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்க கண்டிப்பாக செய்வாங்கன்னு என்கிட்ட முதல்ல தெரிவித்தாங்க. நானும் இணைந்து அந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கூட இந்திய பிஸ்னஸ்மேன் பேராவில் இதுக்கு நீங்கள் ஈடுபாடு இருந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய மற்றும் தற்போதைய தொழில் முனைவோர் தங்களின் வியாபார வளர்ச்சிக்கான வழிமுறைகளை அறிந்து கொள்ளவும் பொருளாதார மாற்றங்களுக்கு தகுந்து செயல்படவும் இந்த கருத்தரங்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்ததாக பேரா இந்திய வர்த்தக சபையின் தலைவர் கேசவன் முனுசாமி கூறினார். இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கணும்னா, இப்போ இந்த வர்த்தக சபையில் உறுப்பினராக இருக்கணும். எல்லாரும் பிஸ்னஸ் தனிப்பட்டு இருக்கிறதோட ஒரு நெட்வொர்க் நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டோமா, எல்லாரும் இங்கே மெம்பராக ஆகணும். உறுப்பினராக இருந்தால் தான் நீங்கள் பேரா மாநிலத்தில் உள்ள அத்தனை பேரும் உறுப்பினர் ஆகிறதுக்கு நாங்கள் முடிஞ்சு ஆலோசனை கொடுப்போம். இங்கே எங்களோட இணைஞ்சு நம்ம என்னென்ன செய்வோம், உங்களுக்கு கருத்தையும் நம்மக்கிட்ட பரிமாறிங்கன்னா, பதிவு செஞ்சிங்கன்னா நம்ம தொடர்ந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்ய இங்கே நிறைய காத்து கொண்டு இருக்கிறோம். இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்கள் தங்களின் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஸ்டேப்னு ஒன்று இருக்குது. அது எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. அண்ட் a lot of நியூ விஷயம் இருக்குங்க. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் பேரா இந்தியன் சேம்பர்ஸில் மெம்பர்ஸாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நான் கலந்துக்கிட்டேன். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதில் என்னென்னா, யார் யாருக்கு லைக் அரசாங்கத்திலேருந்து ஒரு உதவி கிடைக்கும்னு எங்கே போய் அதை பெறலாம் அப்படின்ற நிறைய தெளிவுபடுத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்டேப்லேருந்து நிறைய இது நம்மகிட்ட கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதிலேருந்து இந்த மாதிரி அரங்கத்துக்கு கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஈப்போவில் உள்ள இந்திய வர்த்தக சபை மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கை துளசி மனோகரன் தொடக்கி வைத்த நிலையில் இதில் சுமார் 50 பேர் கலந்து கொண்டனர்.